நேற்று இருந்ததுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது, ரொம்ப நம்பிக்கை இருக்குது. விரைவில் குணம் பெற்று வந்து எங்களை எல்லாம் சந்திப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வேற அதை விடுங்க. இது இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு அரசியல் தலைவன் இந்த நிலத்தில் இருக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நமக்கு முன்னாடி நேர்மையாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தாத்தா காமராஜர், கக்கன் போன்றவர்களெல்லாம் நம்ம முன்னுதாரணமாக சொன்னால் கூட அவங்கெல்லாம் ஒரு பதவியில் இருந்திருக்காங்க. எந்த பதவியிலும் இல்லாமல் இந்த நாட்டுக்கு மக்களுக்குமாக சேவை செஞ்ச ஒரு மகான்னா அது நம்முடைய ஐயா தான். அதுக்காக அதை ஆசைப்பட்டதும் இல்லை. இளம் வயதிலிருந்து நாடு இந்த நிலப்பரப்பு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அதன் விடுதலைக்காக போராடி அதுக்காக சிறை சென்று அதில் தண்டனையெல்லாம் அனுபவித்து பிறகு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திலிருந்து பதவிக்காக அங்கே போனோம் இங்கே போனோன்னு தடம் மாறாமல் ஒரே நிலைப்பாட்டில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக நின்ற ஒரு மனித புனிதர்னா நம்முடைய ஐயா நல்லகண்ணவர்கள் தான். இப்போ எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வழித்தடம்னா அவர் தான். ஒரே ஒரு வரலாற்று நாயகன் தான் அவர். அவருடைய ஈகங்களை, அவருடைய போராட்ட வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு இந்த சமகால தலைவர்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்கலையோங்கிறது பெரிய வருத்தமாக இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தலைவர்கள் அடையாளம் காட்டப்படும் போது தான் எது அரசியல், அந்த தலைவனுக்கு தேவையான உண்மை, நேர்மை, அந்த எளிமை, இது மாதிரியான தகுதிகளில் தேவைங்கிறதே உணர்த்த முடியும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகன் நம்முடைய ஐயா. அவங்க குணம் பெற்று வரணுங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, என் துணைவிக்கு மட்டும் இல்லை, என் நாடங்களும் இருக்கிற எல்லா மக்களினுடைய விருப்பமாக இருக்குது. அவங்க நலம் பெற்று வரணுங்கிறத நான் என்னுடைய பேராவல். அதுக்காக நான் வாழ்த்துறேன். மருத்துவர்கள் நிறைய நம்பிக்கை தந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். வேற இப்போ கேளுங்க. ஆமாம், இது சாக்கடை குழியில் கிடந்திருக்கு. அதை எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான் மக்களுக்கான மதிப்பு. அவ்வளோதான். எல்லா முன்பு பெறப்பட்ட மனுக்கள் எல்லாம் அந்த இதுகெல்லாம் கொடுக்கப்பட்ட உறுதியெல்லாம் 100 விழுக்காடு நிறைவேற்றப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நமக்கு நாமே பயணத்திட்டத்தில் பெறப்பட்ட அந்த இதெல்லாம் அவங்க 100 விழுக்காடு நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. அதுபோக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் பெறப்பட்ட மனுக்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. அடுத்த 6 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. 4.5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவுற்றது. அப்போ இன்னும் பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு வாங்கி அந்த பிரச்சனை சாக்கடை தண்ணிக்குள்ளே கிடைக்கும். இவ்வளோதான் ஆட்சி. இதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு பேர் தான். அது அதை நான் எப்படி சொல்ல முடியும்? அதை அந்த கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்போ அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் சொல்லிக்கிறோம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நம்ம பேசிட்டு வரணும். அப்படி இருக்க பட்சத்தில் ஆர்எஸ்எஸ் தான் இயக்கணும்னு சொல்லி பாஜக சொல்றது அதிமுக அவமதித்து தான் மற்றவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய இல்லை, ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு பிஜேபியின் தலைமையில் இருந்து இயக்குது. உங்களுக்கு தெரியும், பிஜேபியினுடைய மூளை அதுதான். இப்போ பிஜேபி அதிமுக கூட கூட்டணியில் இருந்து அது இயக்குது. அப்போ அது அவர் சொல்கிறது, அவர் அந்த இதில் சொல்கிறார். அது இயக்குனா உங்களுக்கு என்ன அப்படின்னா, அது இயக்குனா நமக்கு என்ன, நாடு எங்கே போகும், எதை நோக்கி போகும் தெரியறதுனால அதை நம்ம அதுக்கு முடிவெடுத்து வேலை செய்யணும். இந்த தேர்தலில் வேலை செய்யணும்.